காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பதிவுத்துறை அலுவலகத்தை சுற்றி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் மோசடி குற்றச்சாட்டுகள். போலி ஆவணங்கள், போலி வாரிசு சான்றுகள், லஞ்சம், லாவண்யம், கோடிக்கணக்கான சொத்துக்கள் சில கையெழுத்துக்களால் கைமாறுகிறதா? மக்களின் சொத்து பாதுகாப்பு உண்மையிலேயே பாதுகாப்பிலா அல்லது அதிகாரிகளின் கண்முன்னே கொள்ளையடிக்கப்படுகிறதா? உத்திரமேரூர் அருகே சோமநாதபுரம் பகுதியில் முனுசாமி பிள்ளை என்பவரின் 10 சென்ட் வீட்டு மனை மற்றும் 17 சென்ட் நஞ்சை நிலம். இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு மகள் மலர். சென்னையில் தனியாக வாழ்ந்து வரும் மலர் உயிருடன் இருந்தபோதும் இறந்தவர் என்று காட்டி போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி சம்பவம். மலரின் உறவினர் முனியன் 9/12/2025 அன்று உத்திரமேரூர் பதிவுத்துறை அலுவலகத்தில் மலரின் தாய் பெயரை மாற்றி போலியான இறப்பு சான்று, போலியான வாரிசு சான்று உருவாக்கி சொத்தினை தனது பெயரில் பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு. இந்த விவகாரத்தில் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தியதில் மலர் உயிருடன் இருப்பது உறுதி. அவரது தாய் பெயர் தனபாக்கியம் என்பதும் உறுதி. இதனால் பத்திரப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என வெளிச்சம். இறப்பு சான்றிதழ் கொடுத்தது யார்? வாரிசு சான்று தந்தது யார்? சரிபார்ப்பு இல்லாமல் பதிவு செய்தது எப்படி? இது தவறா அல்லது திட்டமிட்ட மோசடியா? 10 கோடி மதிப்புள்ள சொத்து போலி வாரிசு சான்று மூலம் பதிவு. 20 கோடி மதிப்புள்ள அரசு நிலம் போலி பட்டா மூலம் அபகரிப்பு. உயிருடன் இருப்பவரை இறந்தவர் என காட்டி பதிவு. இதெல்லாம் தனித்தனியா அல்லது ஒரே வலையா? உத்திரமேரூர் பதிவுத்துறை அலுவலகமா இல்லை மோசடி தொழிற்சாலையா? உயிருடன் இருக்கும் பெண்ணை இறந்தவர் என பதிவு. கோடிக்கணக்கான சொத்துக்கள் போலி ஆவணங்களில் அபகரிப்பு. யார் பின்னணி? யார் பாதுகாப்பு? யாருக்காக இந்த கொள்ளை? யாரையும் குற்றம் சொல்ல முடியாதா? அப்படின்னா இந்த மோசடி யாரு பண்ணது? பூதம் வந்து பத்திரம் போட்டதா? மக்களின் சொத்து பாதுகாப்பே இல்லை என்றால் இந்த துறை இருக்க வேண்டியது ஏன்? புகார்கள் கொடுக்கப்பட்டும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் இல்லை என குற்றச்சாட்டு. உயரதிகாரிகள் உடனடி விசாரணை நடத்துவார்களா? பொதுமக்களின் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுமா? இது உத்திரமேரூர் மக்களின் கேள்வி மட்டும் இல்லை, ஒவ்வொரு சொத்து வைத்திருக்கும் தமிழனின் கேள்வி.